இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மீன ராசி. ராசி சக்கரத்தில் 12வதாக வரக்கூடிய ஒரு ராசி. எதிர்மறை எண்ணம் கொண்ட ஒரு ராசி, பெண் தன்மை கொண்ட ஒரு ராசி, கொஞ்சம் சேட்டை அதிகம் உள்ள ஒரு ராசி, கொஞ்சம் கர்வமான ராசி அப்படின்னாலாம் இந்த மீன ராசி என்பர்களை சொல்லலாம். தன்னையும் சரி தன்னை சார்ந்திருக்கிறவங்களையும் நல்ல முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடிய ஒரு ராசியும் இந்த மீன ராசி தான் அப்படின்னு சொல்லலாம். கற்பனை வளம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமே. அதே சமயம் கொஞ்சம் கோழைத்தனமும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் ஏமாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. உதவின்னு யாருக்கா போய் அவங்களுடைய உதவிக்கு ஒரு மதிப்போ ஒரு அங்கீகாரமோ கொடுக்காம இருப்பாங்க. ஏன்னா புதன் நீச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அதனால் உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் வெளிப்படாது. உங்களுடைய கேரக்டரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரட்டைத்தன்மை உடையதாக இருக்கும். இதை கரெக்டாக நம்ம செயல்படுறோமா, ரொம்ப கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படிங்கிற மாதிரி மனதுக்குள்ளே ஒரு விதமான குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய போகுது, எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பாதகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அதோடு கூட ராகு இணைந்திருக்கிறார். கிரக அமைப்புகள் நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மன சஞ்சலம், மனக்குழப்பம் இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க உங்ககிட்ட அனுசரித்து போவாங்க. உங்களுடைய மதிப்பு அறிந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. வீண் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வராது அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிடவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். சிறிய விஷயத்துக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொசுன்னு கோபம் வந்துடும். அதனால் ஒரு சில இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மீனராசி அன்பர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா பண தேவை கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். வியாபாரம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வீண் அலைச்சலை கொடுக்கும். அதே மாதிரி கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் பேசும்போது வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம். எதிர்பார்த்த பணம் கைக்கு வர்றதுக்குள்ளே படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அலைச்சல் அதிகமாகவும் கரெக்டாக அந்த பணம் கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கடைசியிட்ட ஃபைனலாக கிடைச்சிடும். ஆனாலும் இந்த பணம் கைக்கு வரத்துக்குள்ளே ரொம்ப படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிர்வாகம் பற்றி யாருக்கிட்டையுமே விமர்சனம் செய்ய வேண்டாம். யாருக்கிட்டையும் அதிகம் உங்களுடைய உத்தியோகத்தை பற்றி வெளியே நபர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அது உடனடியாக கிடைக்காம கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரியும் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோபத்தை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் அன்பாக இறங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் மனம் விட்டு பேசினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே கோபப்பட்டு பிரச்சனையை பெரிதுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். பிள்ளைங்களுடைய செயல்பாடுகள் கூட அவங்களுடைய போக்கில் அவங்கள விட்டு பிடிங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு ஆர்டர் போட்டிங்கன்னா அது அவங்களுக்கும் டென்ஷன் ஆகும், உங்களுக்கும் அது டென்ஷனை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்ல. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய
போக்கிலேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்களோட மிங்கிள் ஆகி ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி பெண்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும், வீண் வாக்குவாதம் வரும், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. செலவுகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வந்து வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கும். அதோடு கூட இதற்காக நீங்கள் கொஞ்சம் போராடுவீங்க. எனக்கு இந்த பதவி உயர்வு வேணும், இந்த ஊதிய உயர்வு வேணும், எனக்கு இந்த இடமாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மீனராசி மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்ற மாணவர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. மற்றபடி ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கிட்டையும், பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, பாடங்களில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் சக மாணவர்கிட்ட விளையாடும்போது விளையாட்டில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் சின்ன சின்ன செலவுகள் வரும், வீண் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கவங்க இந்த பார்ட்னர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருங்க. வியாபார வளர்ச்சிக்காக ஒரு சிலரில் இந்த காலகட்டத்தில் புது புது திட்டங்களை செயல்படுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அதை மற்றவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இது கரெக்டான முடிவு தானா அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கக்கிட்ட கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய நம்பிக்கைக்குரியவங்கக்கிட்ட இதெல்லாம் கேளுங்க. கண்டிப்பாக அவங்களும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதன் பிரகாரம் நீங்கள் கேட்டு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. தொழில் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயமும் டக்குன்னு நடக்காது. கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. சக ஊழியர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம், வீண் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். குடும்ப உறவுகளால் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன வருத்தமோ, டென்ஷன் படுத்துகிற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகளோ வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்ப விஷயத்தில் அந்நியர்களுடைய தலையீட்டை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி இருவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளிநபர்கள் உள்நுழைவதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் மனம் விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு மனதுக்குள்ளே ஒரு அமைதியும், இந்த குழப்பமாக இருக்கிற மனநிலையில் ஒரு தெளிவும் கிடைக்கும். மனதுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசும்போது மனம் வந்து குழப்பமாகும். அதனால் முடிந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுகிறது ரொம்பவும் நல்லது. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். கவனமாக செயல்படுறது நல்லது. பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய டென்ஷனை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அமையும். அவங்களுடைய போக்கில் விட்டுட்டு நீங்கள் இப்படி செஞ்சால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயம் படுத்த வேண்டாம். அது இன்னும் டென்ஷனை அதிகப்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த நிலையிலும் மனம் தளராது செயல்படக்கூடியவங்க தான் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க. இந்த வருகின்ற வாரம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். குறிப்பாக யாராவது பணம் வாங்கி கொடுங்கனாங்களாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. யாருக்காவது நிதி சம்மந்தமாக ஜாமீன் போட போகிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க.
மாணவர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி யாருக்கும் உத்தரவாதம் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. நானாச்சு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் என்ன பண்ணனா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எடுக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரணும், மனதில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னா சித்தர் வழிபாடு செய்யுங்க. அதோடு கூட உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.